இன்னைக்கு நான் வந்து என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளக்கியரிசம் வந்து ஆன்லைன்ல எப்படி ஈஸி டூல்ஸ் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஈஸியா இப்ப வந்து அ நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இப்ப வந்து எம்எஸ்சி முடிச்சு இப்ப தான் நீங்க பிஹெச்டி ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, ஆ நமக்கெல்லாம் அவ்வளவா தெரியாது. ஓகேவா? அ யூசுவலாவே வந்துட்டு ஒரு பேப்பர் நீங்க சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி, இல்ல தீசிஸ் சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி நெறையா வந்து ஆன்லைன் டூல்ஸ் இருக்கு. பிளக்கியரிசம் செக் பண்றதுக்குன்னு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து எங்க பாரதி யூனிவர்சிட்டில வந்துட்டு உர்குன் சாஃப்ட்வேர்ன்னு ஒண்ணு இருந்தது. ஓகேங்களா? உர்குன் சாஃப்ட்வேர்ல தான் நாங்க பிளக்கியரிசம் பார்ப்போம். அதுக்கப்புறம் இப்ப வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க வேற சாஃப்ட்வேரு. நான் பார்க்கும்போது ரீசன்ட் சாஃப்ட்வேர்ல தான் பார்த்தோம். அப்புறம் டர்னிட்ன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. மோஸ்ட்டா வந்து டர்னிட்டன்ல பார்த்தோம்னா வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். டர்னிட்டன் பிளக்கியரிசம் செக்கர்ல தான் வந்துட்டு மோஸ்ட்டா இப்ப பேப்பர் நீங்க இது பண்றீங்க அப்படின்னாலே, ஒரு பேப்பர் சப்மிட் பண்றீங்க அப்படின்னா, டர்னிட்டன் சாஃப்ட்வேர்ல போட்டு அது வந்து சில பேருக்கு தான் அந்த சாஃப்ட்வேர் வந்து அமௌண்ட் குடுத்து வாங்கி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இல்லன்னா ஃப்ரெண்ட்ஸா 4 பேர் சேர்ந்து அந்த சாஃப்ட்வேர் வாங்கி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு மெயில் ஐடி இருக்கும். அதுல வந்து லாகின் யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க. அவங்க அந்த பேப்பர் வந்து காட்டிரும். நம்ம டிடெக்ட் பண்ணும்போது அந்த எவ்வளோ பிளக்கியரிசம் இருக்கு, ஆன்லைன் சோர்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு காட்டும். ஓகேங்களா? என்னோட பழசு ஏதாவது இருந்ததுன்னா நான் காட்டுறேன். டர்னிட்டன் சாஃப்ட்வேர்ல வந்து நம்ம பண்ணோம்னா, இப்போ வந்து பிளக்கியரிசம் செக் பண்ணோம் அப்படிங்கும்போது, அது எப்படி இருக்கும் அப்படின்னு நான் காட்டுறேன். ஓகேங்களா? நமக்கு ரிப்போர்ட் எப்படி வரும் அப்படின்னு காட்டுறேன். பேப்பர் ஒரு நிமிஷம். பேப்பர் இல்லைனா இருங்க, என்னோட மெயிலில் இருக்கும். இதில் ரொம்ப நாளாச்சு டவுன்லோட் பண்ணதெல்லாம் எரேஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என்னோட மெயிலில் இருந்ததுன்னா எங்கள் மேம் எனக்கு பார்த்தது காட்டுறேன். ஓகேங்களா? அது வந்து நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. பண்ணியிருந்தா அவங்களுக்கு ஈஸி. இல்லை பண்ணலை அப்படிங்கும்போது நமக்கு வந்து அது எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ பிளக்கியரிசம் வந்து பார்த்தா அது எப்படி காட்டும், நமக்கு பிளக்கியரிசம் ரிப்போர்ட் எப்படி காட்டும் அப்படின்னு தெரியணும்ல. காட்டுறேன் ஒரு நிமிஷம். என்னோட மெயிலில் இருக்கும், இன்பாக்ஸில். சரி பார்ப்போம். இன்பாக்ஸ் டர்னிட்டன் பிளக்கியரிசம் செக் பண்ணது இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு சிலருங்கள்ட்ட தான் அந்த சாஃப்ட்வேர் இருக்கும். ஓகேங்களா? அந்த சாஃப்ட்வேர்ல செக் பண்ணவங்களோட ஐடி தான் வரும். இவங்க செக் பண்ணாங்க அப்படின்னு நான் சொன்னேன்ல. இப்போ என்னோட ஒரு பேப்பர் வந்து நான் செக் பண்ண கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? அவங்க செக் பண்ணவங்களோட ஐடி வரும். இதெல்லாம் யார்கிட்ட அந்த சாஃப்ட்வேர் இருக்கோ அவங்களோட ஐடியில் வரும். என்னத்த டேட் அன்னைக்கு பண்ணாங்க இது எல்லாமே வரும். ஆகஸ்ட் மாதம் அந்த பேப்பர் நான் இந்த பேப்பர் ரெடி பண்ணேன். இது பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த பேப்பர் வந்துட்டு நம்ம சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம டர்னிட்டன் சாஃப்ட்வேரில் பார்த்தோம்னா ஓரளவு பிளக்கியரிசம் நம்ம கம்மி பண்ணலாம். பார்த்தீங்களா? கலர் கலராக இருக்குது. எப்படி இருக்குது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலராக இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கும்னா அவங்க வந்து ஹைலைட் பண்ணியிருப்பாங்க நம்பர்ஸில். பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். டர்னிட்டனுக்கு நீங்கள் உங்கள் பேப்பர் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். ரெட்டு, க்ரீனு, அப்புறம் ப்ளூ, இந்த மாதிரி நம்பர்ஸும் கூட இருக்கும். இந்த 60 அப்படின்னா இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பின்னாடி இருக்கும். இந்த 39 அப்படிங்கிறதோட எக்ஸ்ப்ளனேஷன் பின்னாடி இருக்கும். ஓகேங்களா? இப்படி தான் இருக்கும் பிளக்கியரிசம் பார்த்துட்டோன்னா. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஏஐ டூல்ஸ் இல்லாமல் எப்படி பிளக்கியரிசம் கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணாலே நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த டேபிள்லாம் நான் அது பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா? ப்ளஸ் மைனஸ்ன்னு போடாமல் அதுக்கு வந்து வேற ஒரு கேபிட்டல் லெட்டர் ரெப்ரசன்ட் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் கூட பிளக்கியரிசத்தை கம்மி பண்ணும். ஓகேங்களா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் ஷோ ஆகும் நமக்கு. பின்னாடி வந்து அதோட ரிசல்ட் இருக்கும். அந்த கலரோட டிஸ்கிரிப்ஷன், அது அந்த கலருக்கு என்ன அப்படின்னா, இப்போ ரெட் கலர் வந்து 42% சிமிலாரிட்டி இண்டெக்ஸ் இருக்குது. இதில் வந்து 37% வந்து இப்போ வந்து என்னோட பிளக்கியரிசம் ரிப்போர்ட் வந்து என்னென்னா 42%. இப்போ வந்து இது வந்து நான் பார்த்தனால எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன். ஆல்ரெடி எனக்கு பிளக்கியரிசம் வந்து 42% இருக்குன்னா. ஆனால் என்னோட ஜேர்னலில் வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா மினிமம் 8%. அப்போ நான் 8%க்கு கம்மி பண்ணணும்.
அப்போ கம்மி பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டிஃப்ரெண்ட் கலர்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்குது, இதெல்லாம் நான் மாற்றுவேன், வேர்ட்ஸ் எல்லாம் மாற்றுவேன். இப்போ இந்த இடத்துல பேஸ்ட் ஆன் அந்த பிங்க் கலரில் டூ பேஸ்ட் ஆன் த குவான்டிஃபிகேஷன் ஆஃப் த செகண்டரி மெட்டபிளைட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து நான் வேறு வேர்டாக மாற்றணும், வேறு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி நான் மாற்றணும். இந்த மாதிரி ஒவ்வொரு கலர்ஸையும் இண்டிகேட் பண்ணி காட்டியிருக்க எல்லாத்தையும் நான் வேறு மாதிரி மாற்றணும். மாற்றினா அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. அப்போ வந்து எனக்கு பிளகியரிசம் பார்ட்டி 2ல வந்து கொஞ்சம் கம்மியாகலாம். அது மாதிரி கம்மி பண்ணி நான் மறுபடியும் அப்லோட் பண்ணி இந்த பேப்பர் பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் மேலே கட்டுச்சுல, அந்த ஒவ்வொரு கலருக்கும் வந்து 1, 2ன்னு போட்டிருந்ததுல, அதெல்லாம் எங்கேருந்து நீங்கள் எடுத்தீங்க, அந்த நெட் சோர்ஸு, அந்த செகண்டுங்கிறது வந்து இந்த NC-BY இந்த வெப்சைட்டில் வந்து ஒரு பேப்பரில் இருக்குது அப்படின்னு காட்டியிருக்கு. அதே மாதிரி 4ன்னு ஹைலைட் பண்ணது வந்து நேச்சுரல் ப்ராடக்ட் இந்த ஒரு ஜேர்னலில் ஒரு பேப்பரில் பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னு காட்டுது. ஓகேங்களா? இந்த மாதிரி அழகாக காட்டிடும். அந்த லைன் எங்கேருந்து எடுத்தீங்க, இந்த பேப்பரில் இருந்து எடுத்தீங்க. இப்போ 18th லைன் வந்து இந்த இவங்களோட பேப்பர்லேருந்து நான் எடுத்திருக்கேன்னு அழகாக காட்டும். ஓகேங்களா? டர்னிட்டின் சாஃப்ட்வேர் வந்து நல்லா இருக்கும். ஒரு சிலர் வந்து வாங்கி வச்சுருப்பாங்க. உங்கள் சீனியர்ஸ் யாராவது வாங்கி வச்சுருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து ஜேர்னலுக்கு வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் பார்த்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இந்த சாஃப்ட்வேரில். அப்போ வந்து அவ்வளோவா ரிஃப்ளெக்ட் ஆகாது. அப்போ வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம், அதில் பார்த்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்படி தான் இருக்கும் டர்னிட்டினில் பண்ணுறது. ஓகேண்ணா, எங்கிட்ட வந்து டர்னிட்டின்லாம் இல்லை அப்படிங்கிறவங்க எதில் பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ டர்னிட்டின் சாஃப்ட்வேர் வந்து நான் காசு கொடுத்து வாங்கலை, சீனியர்கிட்டையும் இல்லைங்கும் போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆன்லைன்லேயே ஃப்ரீயாக டூல்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? என்னோட சீனியர் தான் சொன்னாங்க, இது ஷீலாக்கான்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. எப்படின்னா டூப்ளிக் செக்கர் அப்படின்னு ஒன்று இருக்குது ஆன்லைன்லேயே ஃப்ரீயாக, அதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதில் பார்த்தோன்னே ஈஸியாக இருக்கும். இதில் வந்து கிராமர் செக் பண்ணால் நம்ம பிளகியரிசம் மட்டும் செக் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஆனால் பர்டிகுலராக வந்து இதுக்கெல்லாம் ப்ரீமியம் அமௌண்ட்டு கட்டாமல் நம்ம பார்க்குறோம்ல, ப்ரீமியம் அமௌண்ட் கட்டாமல் பார்க்கணும்னா அவங்க 120 வேர்ட்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அப் டு இவங்க பாருங்க 25,000 வேர்ட்ஸ் மட்டும் தான் நம்ம அப்லோட் பண்ண முடியும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பேராகிராஃப் வந்து கொஞ்சம் போட்டு எடுக்கிறதுக்கு லேட் ஆகும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, டர்னிட்டினில் நான் கொடுத்த பேராகிராஃப் இந்த பேஜையே நான் அதில் வந்து பிளகியரிசம் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? சரி, இப்போ டர்னிட்டினில் இந்த அப்ஸ்ட்ராக்ட் இருக்குங்களா, அந்த அப்ஸ்ட்ராக்டில் வந்துட்டு காப்பி பண்ண முடியே. ஓகே, சரி, வேறு ஏதாவது பேப்பர் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதுதான் டூப்ளிக் செக்கர். டூப்ளிக் செக்கரில் வந்துட்டு நம்ம இது பண்ணலாம், பிளகியரிசம். டர்னிட்டின் இல்லை எங்கிட்ட இல்லாத பட்சத்தில் நான் ஒரு ஜேர்னலுக்கு போட போகிறேன் அப்படின்னா ஃப்ரீ ஆன்லைன் டூல் வந்துட்டு நம்ம அதில் பார்த்துக்கலாம். ஒரு நிமிஷம், ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்துப்போம் நம்ம பிளகியரிசம் செக் பண்ணுறதுக்கு. சரி, ஓகே, இது என் ஜூனியர் பையனோடது ஒன்று. ஓகேங்களா? இதுதான் கரண்ட்டாக கிடச்சிருக்கு. இதில் பிளகியரிசம் பார்ப்போமா? காப்பி பண்ணி, சரி இந்த லைன் காப்பி பண்ணுவோம். சும்மா நம்ம எக்ஸாம்பிள் தானே பண்ணுவோம். இப்போ இதோட பிளகியரிசம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதோட பிளகியரிசம் வந்து டூப்ளிக் செக்கரில் பார்க்க போகிறோம். டூப்ளிக் செக்கர் இதாக இருக்குது. ஒரு ஜேர்னலுக்கு நான் போட போகிறேன், என்கிட்ட டர்னிட்டின் சாஃப்ட்வேர் இல்லை, அந்த பேப்பர் ரெடி பண்ணிவிட்டு இந்த அப்ஸ்ட்ராக்டை நீங்கள் டூப்ளிக் செக்கரில் போட்டுருவோம். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, ஐ எம் நாட் ரோபோ அப்படின்னு சொல்லிட்டு செக் பிளகியரிசம் அப்படின்னு நம்ம செக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணி வந்துடும். அப்புறம் நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மாடிஃபை பண்ணிவிட்டு கொடுத்தோன்னா கொஞ்சம் பிளகியரிசம் கம்மியாக வரும். ஓகேங்களா? ஒரு நிமிஷம், லோட் ஆகுது. I am not robot. Check the plagiarism. கீழே இருக்கும் ரிப்போர்ட்டு ஸ்கேனிங் பிளகியரிசம் 40% கம்ப்ளீட்டட். அதுமாதிரி 100% கம்ப்ளீட் ஆனோன்னா இதில் நமக்கு எந்தெந்த வேர்டு வந்து பிளகியரிசத்தில் இருக்குது, நம்ம ஆல்ரெடி டர்னிட்டினில்
பார்த்த ஒரு பேஜ் காட்டினீங்க டிஃப்ரெண்ட்டாக கலர் இருந்ததுல அதே மாதிரி இங்கேயும் ஷோ ஆகும். எது வந்து பிளக்கியரிசம் இருக்குது, எந்த லைன் வந்து பிளக்கியரிசம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா. இப்போ நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணதில் இந்த வேர்டு மட்டும் பிளக்கியரிசத்தில் இருக்குது. சைடில் பார்த்தீங்களா சிமிலாரிட்டி 20% அப்படின்னு. இப்போ உங்களோட சைடு பார்த்தீங்கன்னா ஒயில் ஃபயர் அப்படின்னு நான் காப்பி பண்ண கண்டென்ட் இருக்குது. அதுலேயே ஹைலைட் பண்ணி ஆரஞ்சு கலரில் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. ஓகேங்களா. பாஸ்ட் அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹைலைட் ஆயிருக்கு. இதுதான் வந்து மோஸ்ட்லி சிமிலாரிட்டி. ஆமாம். அப்போ இங்கே வந்து ரைட் ஹேண்ட் சைடு என்ன ஷோ ஆகுது, சிமிலாரிட்டி 20%. எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு புக்கில் இருந்து எடுத்திருக்காங்க. அந்த ஆர்டிக்கலோட வெப்சைட்டும் நமக்கு காட்டுது பார்த்தீங்களா. இது மாதிரி இங்கேருந்து இந்த லைன் எடுத்திருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும். இப்படி தான் பார்க்கணும் பிளக்கியரிசம் டூப்ளிக் செக்கரில். என்ன கொஞ்சம் லேட் ஆகும் ப்ரீமியம் கட் ஆகுதுனால, ஆனால் பரவாயில்ல. டர்னிட்டிவ் சாஃப்ட்வேர் இல்லாத பட்சத்தில் நம்ம இந்த டூப்ளிக் செக்கரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜர்னலுக்கு கொடுக்கலாம். ஓகேங்களா. அவ்வளோதான். இப்படி தான் வந்து பிளக்கியரிசம் வந்து செக் பண்ணி நம்ம ஜர்னலுக்கு வந்து சென்ட் பண்ணணும்.